ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் சம்மந்தமான ஒரு அப்டேட் இப்போ நேற்று என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை அடிக்கடி எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். நேற்று வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜனவரி 28, 29, 30 தேதியில் யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நேற்று வந்திருக்கக்கூடிய அப்டேட். நீங்கள் இந்த வெப்சைட்டை எப்போவுமே விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது நேற்று தான் அப்டேட் ஆகிருக்கீங்க பார்த்தீங்களா. லாஸ்ட் அப்டேட்டட் ஜனவரி 23, 2025 வருதா. ஸோ இதில் தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நேற்று வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, அதாவது ஆல்ரெடி ஜனவரி 22, 23, 24 தேதி எக்ஸாம் ஆனது நடந்து முடிஞ்சிருக்கு. ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அவங்க நிறைய பேர் எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 28, 29, 30 தேதியில் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் 28, 29 தேதியானது பார்த்தீங்கன்னா பிடெக் தான் நடக்க போகுது. 2 ஷிஃப்டாக, காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டு. இந்த ஷிஃப்ட்டுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே போல் 30 தேதி, ஜனவரி 30 தேதி பேப்பர் 2A, 2B, பிஆருக்கு பி பிளானிங் பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஒரே ஷிஃப்டாக 3 மணிலேருந்து செகண்ட் ஷிஃப்ட் 3 மணிலேருந்து 6, 6:30 வரைக்கும் நடக்க போகுது. இதற்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, சார் இந்த அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டே கேட்டாங்க. ஜனவரி 22, 23, 24 தேதியே ஏகப்பட்ட ஃபோன் காலில் எனக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த இடத்துல போய் நீங்கள் இப்போ இந்த பாருங்க இருக்குது, இந்த 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 வெப்சைட்டில் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன மேட்டர்னா, சார் நாங்கள் எங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம், ஆனால் பாஸ்வேர்டை மறந்துட்டோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் எக்ஸாமே எழுதலை. சார் எனக்கு அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணவே தெரியல, டேட்டை மறந்துட்டேன், எக்ஸாம் டேட்டை மறந்துட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் எக்ஸாம் எழுதவே மறந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு மறந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து மாற்றிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்குங்க. இந்த 3 ஆப்ஷனில் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறதுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு இந்த கேப்சா கோடை போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் எது கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் நியூ பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒழுங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒழுங்கான பாஸ்வேர்டை, எப்போவும் ஞாபகம் உள்ள பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, சொல்லிட்டேன். இப்போ மெயினான மேட்ரு என்னன்னா, சார் நாங்கள் மறந்துட்டோம், எக்ஸாம் எழுத மறந்துட்டோம், ஸோ ஒழுங்காக எக்ஸாம் எழுதலை, நாங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வழி, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன, செஷன் 2. செஷன் 1 தான் இப்போ முடிஞ்சிருக்கு. செஷன் 2 ஆனது அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாத இறுதி ஜனவரி 31 தேதியிலேருந்து தொடங்குகிறது. நீங்கள் அதுக்கப்புறம் பிப்ரவரி 24 தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் செஷன் 1 எழுதியிருந்தாலும் கூட செஷன் 2வையும் எழுதலாம். ஓகேவா, தயவு செய்து செஷன் 2லையும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோபிநாதன். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ, பாய்.